அந்த பெண்ணையே குறை சொல்கிறீங்களே, அந்த ஆணை குறை சொல்ல மாட்டீங்களா வக்கீல் சார் அப்படின்னா? உன் பொண்டாட்டி உன் 2 பிள்ளையும் கொண்டுட்டு இன்னொருத்தரோட ஓடி போய் படுத்துக்கிட்டா உனக்கு தெரியும். அது இந்த ஊருக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயம். எல்லா மறுப்பும் பேசுவாங்க. அவங்க வீட்டில் கரெக்டாக சாதிப்படி குல வழக்கப்படி தான் கல்யாணம் பண்ணுறாங்க. யார் மாற்றி பண்ணுற? அது எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணிட்டாங்கம்மா. அந்த புத்தகமாக அது கேவலமானது, இந்த புத்தகமாக இது ஒஸ்ட்டு, இது கற்பனை கதை, அது அந்த கதை, இது இந்த கதை. இதை நான் சொன்னேன், என்ன சங்கிலாம் சொல்லாத, நான் சங்கியே கிடையாது. விபச்சாரியோட படுத்து கிடந்த கோவலனுக்காண்டி இந்த அம்மா மதுரையை எரிச்சுட்டு இருக்கக்கூடாதுல கண்ணைக்கு, தப்பு தானே? எனக்கு தெரிஞ்ச ஆண்களை விட பெண்கள் ரொம்ப டேஞ்சரஸா இருக்காங்க சார். என்னது இப்போ தான் குழந்தைய வந்து இன்னொருத்தன் அடிக்கிறானா எப்படி சார் பாத்துக்கிட்டு இருக்காங்க? நீங்க அடிச்சு கொண்டதுக்கு இப்ப பேசுறீங்க, கள்ளக்காதல அடிச்சுட்டான்னு சொல்றீங்க. அப்படியே பிறந்து தொப்புள் கொடியோட தூக்கி அடிச்சுட்டு ஒரு பொம்பளை பிள்ளை தாய என்ன சொல்றீங்க? இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏமா தப்பே நடக்குது, தப்ப பேசுறது நமக்கு என்ன வெக்கம்? தவறே நடக்குது, தவறு சொல்றதுக்கு எனக்கு என்ன கூச்சம்? கூச்சம்லாம் கூச்சப்பட வேண்டியதே கூச்சப்படல, கொலை செய்யறாங்க. பேசுறது நான் இது கூச்சப்படணும்? இல்ல, விமன் ரொம்ப வஸ்ட் சைக்காலஜியா இருக்காங்க சார். இவங்களெல்லாம் இதனாலதான் இவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீடம் கொடுக்காம ஆரம்பத்துல தட்டி வச்சிருந்தாங்க போல இருக்கு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜய் டீனா. நம்ம கூட இந்த நேர்காணல்ல அட்வொகேட் RS தமிழ்வேந்தன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலா இப்போ நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே வந்து விமனுக்கு ஒரு இஷ்யூனா எல்லாருமே வந்து வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இப்போ கல்பிரட்ஸே வந்து பெரும்பாலும் விமன்ஸா தான் இருக்காங்க. நான் எல்லா விமன்ஸையும் சொல்லல, தப்பு செய்யக்கூடிய அந்த கேட்டகரி ஆஃப் விமன்ஸை சொல்றேன். இப்போ ஒரு குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கு வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ஏறி இறங்குறாங்க. சீப்பான இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்காக பெத்த குழந்தையே கொலை பண்றாங்களே சார். இல்லைங்க, இந்த கேரளா சம்பவத்திலேருந்து ஆரம்பிச்சு அந்த 2 கையும் அந்த குழந்தைக்கு முறிச்சிருக்கு. அடுத்த நாள் ஒருத்தர் முட்டாய் கொடுத்த ஒரு பையனால இந்த விஷயம் வெளில வந்துச்சு. ஏன்னா அதுவும் வெளில வந்திருக்காது, எல்லாரும் மேலேயும் போயிருந்திருக்கும். 2 கையும் உடைஞ்சிருக்காங்க. வைத்தியமான டாக்டருக்கு அறிவு இல்லை, உனக்கு தெரியாது இது உடைச்சதா தானா உழுந்ததான்னு. 2 கையும் உடைஞ்சு அந்த குழந்தை அந்த மிட்டாயை வாங்கினுச்சுல, அதுல ட்ரிகர் ஆகி அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. சும்மா அந்த பப்ளிக் போயிட்டு எடுக்கிறதுல அதுல ஹீட் ஆகி தான் அந்த வீடியோ வெளியாகி இன்னைக்கு அவங்க கள்ளக்காதல் தான் பிடிச்சி அடிச்சிருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். இந்த பொம்பளை அது குழந்தை செத்தும் போயிட்டு குழந்தை எல்லாமே ஃபைனல் முடிஞ்சு போச்சு. கடைசியாக இப்போ 2 பேர் மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அது ஒரு சிசு. இந்த 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 சேம் வழக்கு வந்து என்கிட்ட இருந்துச்சு, பட் நான் ஹேண்டில் பண்ணலை. நான் கொடுத்துட்டேன், பெயில் எடுத்ததோடு நான் விட்டுட்டேன். நான் சொல்கிறது ஒரு 2015 வாக்கில் வச்சுக்கோங்க. அப்போ ரொம்ப ஃபில்டர் பண்ணி தான் நான் கேஸ் எடுக்கிறது. அப்போ இதே சேம் பேட்டர்ன்லேயே வழக்கு இருந்தது. அது அதோடைய முகத்தாரத்து புள்ள அது பாலுக்கு வண்டி அழுதுகிட்டே இருக்குன்னு சொல்லி இந்த அரக்கன் என்ன செய்யறான், 2 காலை பிடி செவத்தில் அடிச்சிடறான், செத்து போயிடுது. அப்போ நான் பெயிலுக்கு எடுத்து சொல்லி எடுத்து விட்டுருந்தாங்க. நான் எடுத்து விட்டேன். வேறு கேஸ் கட்டை வாங்கி படித்து பார்த்து தெரியுது குப்பை கேஸ் இது அப்படின்னு. இல்லைப்பா நீ பாருப்பா, எனக்கு உன்னை பார்க்கறதே பயமா இருக்குமில்ல. நீங்க சொன்னீங்களா? ஆமா, உன்னை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு, அருவருப்பா இருக்கு, கிளம்பு நான் பார்த்துக்குவோம், நீங்க வராது ஆஃபீஸில் உட்காராது அப்படின்னு சொல்லி. இல்லை இது பார்த்துருக்கேன்னு சொல்கிறேன். 2015 இதை பற்றி ஏதாவது விஷயங்கள் தெரியும். என் குற்றத்தூர் அபிராமி 2 குழந்தைங்களை கொலை செஞ்சது. அபிராமிக்கு ஆதரவாக ஒருத்தர் எழுதியிருந்தான் ஃபேஸ்புக்கில். அதுக்கு ஆதரவாவா சார்? ஆமாம்மா. அந்த பெண்ணையே குறை சொல்கிறீங்களே, அந்த ஆணை குறை சொல்ல மாட்டீங்களா வக்கீல் சார் அப்படின்னா? உன் பொண்டாட்டி உன் 2 பிள்ளையும் கொண்டுட்டு இன்னொருத்தரோட ஓடி போய் படுத்துக்கிட்டா உனக்கு தெரியும். அது இந்த ஊருக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயம். நியாயம்னா எல்லாருக்கும் ஒண்ணுதாம்மா, யூனிவர்சலா இருக்கணும் நியாயம். கரெக்ட். ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் எல்லாருக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் தான், தப்புன்னா தப்பு தான். அதை விடுத்துட்டு சும்மா நமக்கு ஒன்று அடுத்தவங்களுக்கு ஒரு தர்மம் பேசுறது. எல்லா மறுப்பும் பேசுவாங்க. அவங்க வீட்டில் கரெக்டாக சாதிப்படி குல வழக்கப்படி தான் கல்யாணம் பண்றாங்க. யார் மாத்தி பண்றா சொல்லுங்க? மாத்தி பண்ணாதான் தள்ளி வச்சிடறாங்களே. இல்லை யார் பண்றா? எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறாங்களம்மா. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லா சுற்றி 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 அவங்கவுங்க வீட்டில் ப்ராப்பராக தான் எல்லாமே நடக்குது. ஊருக்கு உபதேசம். அது எவன் குடும்பம் எங்கே இருந்து போனான்னு இந்த மொராலிட்டி இருக்குல்ல, மொராலிட்டி. நேற்று ஒரு ஸ்கூலுக்கு வந்து சீஃப் கெஸ்டாக போயிருந்தேன், ஒரு CBSE பள்ளிக்கூடத்துக்கு. அங்கே மகாபாரதத்துலேருந்து ஒரு சின்ன ஹின்ஸ் எடுத்து பேசியிருந்தேன். சின்ன விஷயம், ஒரு சின்ன நாட். அதாவது பெண் பிள்ளைகள் வேறு இருந்துச்சு. அதில் உங்கள் அம்மா அப்பா சொல்கிறத மட்டும் கேளுங்க, வேறு எதுவுமே வேண்டாம். அவங்கள விட வேறு உங்க நல்லது சொல்ல போகிறதில்ல, அது கடவுளாகவே இருந்தாலும்னு. ஏன்னா துரியோதனன் வந்து காந்தாரி வந்து நிர்வாணமாக வர சொல்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு பாரத போர், அவன் சாவ போகிறான், துரியோதன மகன் சாவ போகிறான். கணவனுக்கு கண்ணு தெரியலன்னு கண்ணை கட்டியே வாழ்ந்துருக்குறாங்க. அப்போ வந்து போய் குளிச்சுட்டு நிர்வாணமாக வாடா அப்படின்றாங்க. அவனும் சரிமான்ட்டு போயிடுறான். வழியில் கண்ணன் வந்து இப்படி அம்மாவுக்கு முன்னாடி அம்மனை கிட்டே போறியாடா, என்னடா இது அப்படின்னு. அம்மா தானே தூக்கி வளர்த்துச்சு, அம்மாவுக்கு முன்னாடி போகிறதுல என்ன தப்புன்றான். இல்லையா? அப்போ சின்ன பிள்ளைடா, இப்போ நீ பெரிய மனுஷன் ஆகிட்ட, என்னென்னமோ காரணம் சொல்லி ஒரு வாழை இலையை வச்சு மறைச்சிட்டு போடா, மர்ம உறுப்புன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து போனால் அன்பு மகனே துரியோதனா வந்து விட்டாயா, வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண் அவுக்குறாங்க முதல் முறையாக. மேலேருந்து பார்க்குறாங்க, அந்த
மிடில் பிளேஸில் வாழையில வச்சு மறைச்சிருக்கான். தப்பு செய்து விட்டாய் துரியோதனா, தப்பு செய்து விட்டாய். என்னிடம் ஒரு வரம் இருந்தது உன்னை காப்பாற்றுவதற்கு. நாளை பாரத பொருள் செத்திருக்க மாட்டேன், நான் சொன்னபடி நீ வந்திருந்தாக்க அப்படின்றாங்க. மறுபடியும் குளிச்சுட்டு வருவா அப்படின்னு கேட்குறான். நானும் மந்திரவாதி இல்லை உன்னை திருப்பி திருப்பி காப்பாற்றுறதுக்கு. நீ நாளைக்கு போரில் ஆள்வது உறுதி. ஒரு தாய் சொல்கிறாங்க, நீ செத்து தாண்டா போகிற. அப்படி கூட துரியோதனை எங்கே அடித்து சாக மாட்டா, கடைசியாக தொடப்பகுதியில் அடிக்க கூட தான் துரியோதனை உயிர் பிரியும். இது மகாபாரதம். இது ஒரு கற்பனை கதையாகவே இருந்து போட்டோம். நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகவே இல்லை. அதுக்கு எனக்கும் வயசு பத்தாது, உங்களுக்கு வயசு பத்தாது. அதெல்லாம் ஒரு பெரிய பெரிய விஷயம். மகாபாரதத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, ராமாயணத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறதெல்லாம் பெரிய அளவில் அறிவு வேணும். கம்பர் எழுதுனது நம்ம அதை எப்படி, வால்மீகி எழுதி கம்பர் எழுதுனது எப்படி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியும்? அப்போ உங்கள் அம்மா சொல்கிறத கேட்டு நீ நட. கடவுளே அப்புறம் தான், கண்ணனே அப்புறம் தான். காந்தாரி சொல்கிறதானே கேட்டிருக்கணும் துரியோதனை. கரெக்ட். கேட்காதவர் தான் நீ செத்த. இந்த விஷயத்த, நல்ல விஷயத்தை எப்படி பப்ளிக் நம்ம சொல்லிக் கொடுக்குறது? அது எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணிட்டாங்கம்மா. அந்த புத்தகமாக அது கேவலமானது, இந்த புத்தகமாக இது ஒஸ்ட்டு, இது கற்பனை கதை, அது அந்த கதை, இது இந்த கதை. இதை நான் சொன்னேன் என்ன சங்கிலாம் சொல்லாத. நான் சங்கியே கிடையாது. நாங்கள் சார்ந்திருக்க கட்சியே வேறு, என் ஆஃபீஸில் இருக்க ஃபோட்டோவே வேறு. ஆனால் இதை சொன்னால் நான் சங்கின்றுவான். சங்கியெல்லாம் கிடையாது. அப்பா அம்மாவை மதிக்கணும், கணவனை மதிக்கணும், குழந்தைகளை பேணி காக்கணும், அவங்களோட டெவலப்மெண்ட்டில் தான் நமக்கு பேர் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாங்கம்மா. யார் வேணால் யாரோட ஒன்றும் பேசலாம், கால் மேலே கால் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அது மொராலிட்டி ஆகிப்போச்சு. சீர்கேட்டுக்கு வழி வகுத்துட்டு அப்புறம் இது வந்துச்சு. இது அங்கே எதுக்கு கிணிமங்கின்னு ஆட்டிட்டு வந்துச்சு. சோழி முடிச்சிச்சு, சோழி முடிச்சிச்சு. கிணிகிணி தான் கேட்குது சவுண்டு. டோட்டலாக காலி, எல்லாமே அவுட்டு. இல்லை, டோட்டல் அவுட்டு, மொராலிட்டியே காலி, எல்லாமே அவுட்டு. எந்த விதமான நீர்பட இதுவும் கிடையாது. அதாவது நம்ம எல்லாத்துக்கும் கவுண்டர் கொடுக்கலாங்கிற மைண்டுக்கு வந்துட்டோம். எல்லாத்துக்குமே எதிர்த்து பேசலாம், கவுண்டர் கொடுக்கலாங்கிற மனநிலைக்கு வந்துட்டோம். அதில் இதுவும் சேர்ந்து போச்சு. இந்த இல்லீகல் மேரேஜ் அஃபேர்க்கு வந்து திருமணம் தாண்டிய உறவுக்கு வந்து இது ரொம்ப உதவியாக இருக்குது. சரியா? அப்போ அந்த காலத்தில் இல்லையா சார்? இருந்திருக்கேன், இருந்து யாரும் இல்லைன்னு சொன்னது? நானே சொல்லுவேனே, விபச்சாரியோட படுத்து கிடந்த கோவலனுக்காண்டி இந்த அம்மா மதுரையை எரிச்சுட்டு இருக்கக்கூடாதுல கண்ணைக்கு. தப்பு தானே? அவன் யார் மாதவி வீட்டில் இருந்து விட்டு சொத்தெல்லாம் அழிச்சு விட்டு கடைசியாக அந்த சிலம்பை வாங்கிட்டு மாதவியை ரொம்ப புனிதராக்குவாங்க. தப்புமா அது. மாதவியை மாதவியாவே சொல்லு, அவங்க கேரக்டராக சொல்லு, புனிதராக்காத, வாஷிங் மிஷினில் போட்டு வெளுக்காத. மாதவி என்ன இருக்கணும், அடே கோவலா படுபாவி எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டேடா, இந்தா வச்சுக்க, போய் போச்சுக்கன்னு சொல்லியிருக்கணும்ல. நல்ல பொம்பளையா இருந்தா கோவல்னே நினைத்து வேறொருடன் இல்லாமல் இருந்தாங்களாம். வாழ்வை மையத்தில் ஸ்ரீபிரியா இருக்க மாதிரி. ராஜா வந்தால் மட்டும் கௌதம் இந்த யாரையும் விடாதுன்னு இவர் தண்ணியை போட்டுட்டு வாழ்வே மாயம், வாழ்வே மாயம். என்ன கதையாக இருக்குது? நீ குடிச்ச சிகரெட்டு கேன்சர் வந்துட்டு, அதுதானே நேரேஷன். நீயா ஸ்ரீபிரியாவை புனிதமாக காட்டுற அந்த படத்தில்? கரெக்ட். மாதவியா நீ புனிதமாக காட்டுற? மாதவி மாதவி தான், ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி தான். கமலஹாசன் குடிச்ச சிகரெட்டு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு தான் படத்தை பிடிக்கணும். மாதவி நாடகம் முடிவேலை தான் உச்ச காட்சி நடக்குதமான காரில் போயிட்டு ஏன் அப்படி காட்டுறீங்க? அது தப்பு. அது உன் புருஷன் இருந்தால் சிலம்பு எடுத்துகிட்டு போகிற, உன்னை பார்த்தா திட்டு போய் மாதிரி இருக்குது, தாடி இங்கிடியுமா வர்ற நீ அப்புறம் உன்னை பார்த்தோன்னே சந்தேகம் வந்துடுது. அவன் ஒருத்தன் பொற்கொள்ளம் கோத்துடுறான் நம்ம சிலம்பு மாரி இருக்குன்னு. நீ ஒரு அரசன், பொண்டாட்டி காலில் கிடந்த சிலம்பு எதுன்னு கூட தெரியாதா உனக்கு? பொண்டாட்டி காலில் பாண்டிய பொண்டாட்டி காலில் கிடந்த சிலம்பு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? குறைந்த வச்சு உன் பொண்டாட்டி கூப்பிட்டு கேட்டியாது, உன் சிலம்பு அடின்னு கேட்டிருக்கணும்ல. விட்னஸாக விசாரிக்க அப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த, சாட்சி ஏற்றிருக்கணும். உன் பொண்டாட்டி கூப்பிட்டு உன் சிலம்பாடி இது, அப்போ காரி துப்பியிருப்பா, இவ்வளோ நாள் இப்போ காலையை பார்க்கவே இல்லையா, சிலம்பை பார்க்கவே இல்லை நீ அப்படின்னு எடுத்து அடித்தா அதை விட்டா சேர்த்து விட்டான், தலையை வெட்டி எஞ்சிடறான். சிலம்பு திருடத்துக்கு மரண தண்டனை கொடுக்க முடியுமாமா? திருட்டுக்கு நம்ம நாட்டில் 3 வருஷம் தண்டனையே, அதுவே மரண தண்டனை கொடுக்குறாங்க. அது ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி. ப்ராப்பர்ட்டி தான் வந்து ரெக்கவரி ஆகிட்டலம்மா, திருட்டு பொருளாகவே இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி தண்டனை கிடையாது இல்லை. இவன் மரண தண்டனை கொடுத்துட்றான். அங்கே எடுத்து அந்த பொங்கலோட இது பாடுறான் இன்னொரு சிலம்பை, அங்கே விட்னஸ் வந்துட்டு அப்படின்னு. அப்போயாவது பொண்டாட்டி கூட்டு விசாரிச்சா உன் சிலம்பு பொண்டாட்டி தூக்கி அடிக்கிறான். அப்போயும் முத்து சிதறி போச்சு. அப்புறம் குழந்தைகள் பெண்கள்லாம் பசுமாடு பத்தி ஏறி மதுரைன்னு எப்படி சொல்கிறது? அது தான் பசை கொளுத்தி விட்டுறானோ. அது பசை கொளுத்தி விட்றான். நீ வந்து யாருக்காண்டி வந்த சண்டைக்கு? பிறன்மனை நோக்கி வாழ்ந்த உன் கணவனுக்காக வந்த. அந்த மன்னன் தான் அப்படியே செத்துடுறான், நெஞ்சு வெடி செத்துடுறான்ல, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தவன் செத்துடுறான்ல. அப்புறம் இதுக்கு மதுரையை கொளுத்தி விட்ட? சிலப்பதிகாரத்தில் முரண்பாடு இருக்கிறது. மாதவியை மாதவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள், கோவலனை கோவலனாக ஏற்றுக்கொள்ளுங்கள், கண்ணகி கண்ணகியாக ஏற்றுக்கொள்ளுங்கள், கற்புக்கரசியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் ஒன்றும் மாற்றுக்கிறதே சொல்லலை. சங்க இலக்கிய டக்குன்னு அன்றைக்கி ஒரு பாப்பா பேசுது, சங்க இலக்கியத்துலாம்
அது நல்லா அது முக்கம் வாங்கி அப்படி தான் பேசிச்சு. சங்க இலத்துக்கெல்லாம் ஒருவனுக்கு ஒருத்தியா இருந்துச்சு. சங்க இலத்தில் எய்ட்ஸ் இல்லையா, எய்ட்ஸ் எல்லாம் வருதுட்ட சிக்கலா போடுமா இல்லையா? இல்லைதான், சங்க இலக்கியத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி இல்லைதான். ஆனால் அது இலக்கியம் தானே சொல்றீங்க, சங்ககால வாழ்க்கையில்னு சொல்றீங்களா? இலக்கியத்தில் எடுக்கிறது தான். இன்னைக்கு கூட தான் சினிமா எடுக்கிறான், மேமாடியில் ஒரு பொண்டாட்டி நடுமாடியில் பண்ணி கீமாடியில் படம் எடுக்கிறான். ரியல் லைஃப்ல அது ஒர்க் அவுட் ஆகும். இது சினிமா, அது இலக்கியம். அப்படி இருந்திருக்கு. அதோட ஆகுறாங்களா சார் இவங்க மீடியாவை பார்த்து? இல்லை, இது அதான் சொல்றேன், இது ரொம்ப குழப்பமான ஒரு உலகத்துக்குள்ள தள்ளிடுறது. இது ரொம்ப கன்ஃபியூஸான உலகம். அது எனக்கு தெரிஞ்ச ஆண்களை விட பெண்கள் ரொம்ப டேஞ்சரஸா இருக்காங்க சார். என்னது இப்போ தான் குழந்தைய வந்து இன்னொருத்தான் அடிக்கிறானா எப்படி சார் பார்த்துக்கிட்டு இவங்க இருக்காங்க? அதை விட அந்த காமம் மேலாக இருக்கிறது. அப்போ செக்ஸ் முக்கியமா? செக்ஸ் மேலோங்கி இருக்கிறது, அந்த குழந்தை மேலோங்கி இல்லை. அது இருக்கட்டும், நாக்குட்டியா இருக்கு. நாக்குட்டியை திருச்சியில் ஒருத்தி அடிச்சான்னு சொல்லி நம்மளாம் பேசுகிறோம், ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. நாக்குட்டியை காலால் பிடிச்சி அடிச்சு கொள்ளுது. ஸோ நாக்குட்டியை எப்படி அடிக்கிறது எப்படி சரி? யாராக தான் இருக்கட்டும், இன்னொரு உயிர் எடுக்கிற உரிமை நமக்கு ஏது? இது தப்புமா. அது மாதிரி இந்த விஷயங்களை வந்து நம்ம ஃபோக்கஸே பண்ணக்கூடாது. நான் அப்பையிலேருந்து குன்றத்தூர் அபிராமிக்கு எதிரானவ தான். அபிராமி வந்து குழந்தைகளை கொல்லாமல் அந்த கள்ளக்காதலோட ஓடி இருக்கலாமே. அந்த அம்மா அப்பா இருக்காங்கல்ல அபிராமி, எல்லாரையும் நான் போய் பார்த்தேன். அந்த அப்பா அம்மாட்ட அந்த குழந்தைய விட்டுருக்கலாம்ல, வளர்த்துட்டு போகிறாங்க. எதுவுமே வேண்டாம், அப்படியே விட்டு போ. அனாதாசிரமத்தில் உள்ள வளர்ந்து தொட்டில் குழந்தைகள் வளர்ந்துட்டு போகுது. உலகத்திலே தொட்டில் குழந்தைகள் திட்டம் எந்த நாட்டிலையும் இல்லைம்மா. நம்மளோட பசியாக இருக்க சோமாலியாவில் கூட இல்லை, நம்மளோட வறுமையில் இருக்க எந்த நாட்டிலையுமே இல்லை. ஆனால் தம் நாட்டில் தொட்டில் குழந்தை ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம். ஏன்னா குப்பை தொட்டில் குப்பைன்னா இருக்கணும், குழந்தை இருக்குது. நீங்கள் அடித்து கொண்டு இப்போ பேசுகிறீங்க, கள்ளக்காதலை அடிச்சிட்டான்னு சொல்கிறீங்க. அப்படியே பிறந்து தொப்புள் கொடியோட தூக்கி எறிஞ்சிட்டு போகிற பொம்பளை பிள்ளை தாயை என்ன சொல்கிறீங்க? இதுக்கு பதில் சொல்லுங்கள். எதுக்கு தான் பெற்றுக்கிறாங்க சார்? எதுக்கு பெற்றுக்கிறாங்க? ஏன் சார் 10 ரூபாய்க்கு நிறுவத்து பாயிண்ட் வாங்கிக்குது? அதுதான் நான் மறைமுகமாக கேட்குறேன் சார். மறைமுகம் என்ன மறைமுகம் பண்ணாங்க? டிவியில் விளம்பரம் ஓடுது, தம்பியெல்லாம் நல்லா பார்த்துட்டு பாப்பாரு அப்படியே நிற்கிறாங்க. டிவியில் விளம்பரம் ஓடுது, காப்பர்ட்டின்னு சொல்லி மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா காப்பர்ட்டி வைக்கிறாங்க. இவ்வளோ விஷயம் இருக்குல்ல. ஏமா தப்பே நடக்குது, தப்பை பேசுறது நமக்கு என்ன வெக்கம்? தவறே நடக்குது, தவறு சொல்றதுக்கு எனக்கு என்ன கூச்சம்? கூச்சமெல்லாம் கூச்சப்பட வேண்டியதே கூச்சப்படலை, கொலை செய்யறாங்க. பேசுறது நான் எது கூச்சப்படணும்? நான் பேசுறது நடக்குது தானே? கண்டிப்பா நடக்குது. நடக்கலாம், எடுத்து பேசுங்க, பதில் சொல்றேன். இல்ல, விமன் ரொம்ப வஸ்ட் சைக்காலஜியா இருக்காங்க சார். இவங்களெல்லாம் இதனாலதான் இவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீடம் கொடுக்காம ஆரம்பத்துல தட்டி வச்சிருந்தாங்க போல இருக்கு. அதாவது வாசம் தான். இல்ல, என்ன ஆட்டம் போடுறாங்க பாருங்க சார். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கோடி கணக்குல வந்து செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்றான். அந்த ஆளா நியாயத்துக்கு பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் தள்ளி விட்டுருச்சு. இவன் இப்ப கேட்டன் சொல்றீங்க. நான் கல்யாண மண்டபத்து வாடகையே 17 கோடி ரூபா. பாவம் சார், அந்த பையனை பார்த்தா அவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கு. கல்யாணம் அவனை கொண்டு போய் தள்ளி விடுது. ஏற்கனவே 4 வாட்டி ட்ரை பண்ணிருக்கு, ஒரு வாட்டி தான் கண்டுபிடிச்சிருக்கான். ஏன் தள்ளி விட்டேன்னு? பாம்பு வந்துச்சு தள்ளி விட்டேன்னு இருக்கு. பாவம் சார். நான் ஒண்ணு கேக்குறேன் சார், நான் ஓப்பனாவே கேக்குறேன். உனக்கு அவனோட பைசா வேணும்னா அவங்ககிட்ட நீ வேற மாதிரி காசை வாங்கிட்டு அவனை விட்டுட்டு போயிருக்கலாம்ல. இல்ல, பைசா எப்படி கிடைக்கும்? கல்யாணமே வேண்டாம்னு கொலை பண்ணுதுமா. அவன் பாரு கார்ல வாங்கி வச்சு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கான், ஜெட்டு விமானத்தில் கொண்டு வச்சு லவ் ப்ரொபோசல் பண்ணியிருக்கான். அவன் என்ன காட்சி பிடிச்சவன் இருப்பான், வேற பொண்ணோட கிடைக்கல. அவன் அழகா இருக்கான், இந்த பொண்ணு அவ்வளவு கன்றாவியா இருக்கு. என்னமோ தெரியல, யாரை கணிக்க முடியுது? இந்த கவுண்டமணி செந்தில் ஒருத்தர் பெயிண்ட் அடிச்சு காயம் முடிச்சுடுவாரு. காலைல குளிக்கக்குள்ளதான் பெயிண்டா போ, கருண்டு பாரு. யாரு? செந்தில். நீ பெரிய அழகு, போடா என் தங்கச்சி உனக்கு பொருத்தந்தாண்டா அப்படிம்பாரு. எல்லாம் மேக்கப் போட்டு ஏற்றி ஃபில்டர் போட்டு போட்டோ எடுக்கிறாங்க. எந்த போட்டோ அனுப்ப முடியுது? அந்த காலத்தில் போட்டோ அனுப்ப சொல்லுவாங்க. பொண்ணுமா அப்படி போய் போட்டோலாம் பார்த்து நேரில் பார்த்துருக்கு. எல்லாம் ஃபில்டர் போட்டு எடுத்து கிடக்குறாங்க. ஆம்பளை பொண்ணு எடுக்கணும், நல்லா விசாரிக்கும் கேரக்டரை. கரெக்ட் சார். ஏனோட வச்சிருக்கான், குடிக்காரனா, என்ன செய்வான், காலை குடிக்காரனா, மதிய குடிக்காரனா, நைட்டு குடிக்காரல, மூளை குடிக்காரனா, இப்படிதான் தேர்ந்தெடுக்கலாம். நம்மளுக்கெல்லாம் அவர் ஒரு வேலை தான் குடிப்பாருங்க, நைட்டு மட்டும் தான், சரியா தூக்குவான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த பொண்ணு சும்மா ஒரு 2 பேரோட தான் ஓடிட்டு ஓடியா இருந்துச்சு. பரவாயில்ல, லீடிங் கம்மியாக இருக்குப்பா, இப்படிதான் போகுது. வேதனைக்குரியதா இருக்குமா, வேதனைக்குரியதா இருக்கு. ஏன் சார் இதுக்கு சட்டம் வந்து ஸ்ட்ராங்கான எதுவும் நடவடிக்கை எடுக்க முடியாது? சட்டம்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டுமா, சட்டம்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருவண்ணம் தாண்டி உறவெல்லாம் யாரோட இருக்கலாம். இவங்க கொலை பண்றாங்களே சார், அதுதான் தப்பு. அப்ப திருநாட்டுல உள்ள போண்டி தான் கொலை கேஸ் தான். இல்ல, எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஏன் வைக்கிறாங்கன்றத பத்தி நம்ம ஆராயல. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏதோ கணவனை தாண்டி வேற ஒரு பையனோட இவங்க உறவு வச்சுக்கிறாங்கன்னா கன்றாவி அதை தனியா வச்சுக்கிட்டு போக வேண்டியது தானே சார், ஜாலிக்கு தானே சார் வச்சுக்கிறாங்க. அதவே வந்து இவங்க கொலை பண்ணணும் அப்படின்னும் போது இதுவும் கிடையாது அதுவும் கிடையாது, ஜெயிலு தான். அதை தெரிஞ்சுக்காம ஏன் சார் கொலை பண்றாங்க? அதாவது ஜெயில் தாங்கிறது தப்பிச்சுக்கோங்கிற பெரிய முட்டாள்தனம் அவங்கள்ட்ட இருக்கு. இதுவே வந்து ஃபர்ஸ்ட் வந்து காத்துல விழுந்துட்டான் கேட்டன்னு தான் சொல்லியிருக்காங்க. போட்டோ எடுக்கக்குள்ள காத்துல விழுந்துட்டான்னு. செல்ஃபி
போலீஸ் நம்பிட்டு ஆனால் வந்து போலீஸ் வந்து ஷார்ட்டாக சுதாரிச்சிருவாங்க. வெயில் அடிக்குது, காற்று அடிக்குதா, எங்கே அடிக்குது காற்று? ஏன் தடுக்கி விழறது கூட வாய்ப்பு இருக்குல்ல, அப்படி ஒரு யோசிச்சிருக்கலாமே. 78 கேமராக்களை பார்க்குறாங்க. அதில் பார்த்தா 78 கேமராவில் ஒருத்த மட்டும் கூடவே வந்துக்கிட்டு இருக்கான். இவங்களோட நிழல் ஜேர்னி ஆகிட்டே இருக்கு. கடைசியாக பார்த்தா நெட்வொர்க் பார்க்குறாங்க 238 மணி நேரம் பேசியிருக்கு. யார் அவன் கள்ளக்காதல் சேத்தன் சௌத்ரியோட. விடுவாங்களா போலீஸு? வாரே வா இங்கே வா, ஒன்று தான் தேடிட்டு இருந்தேன். அவ்வளோ நேக்கா போய் சொல்கிற, இன்னும் கோவம் வந்துடும் போலீஸுக்கு. அப்புறம் ஒத்துக்கிட்டது பொண்ணு ஆமாம் தானே. அந்த பொண்ணு இருக்கால சியா கோயல், அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்களா அந்த மலையிலே அவளை போய் தள்ளி விட்டுருக்கணும். யார் தள்ளி விடுறது? நீ போய் தள்ளி விடுவோம் பொண்ணை, வெட்டு கத்தி எடுத்து சோத்துல வெளுத்து வச்சு விட்டு. அபிராமிக்கு ஒரு எழுதியிருந்தான், அவனோட பேசுறதே நிப்பாட்டிட்டேன். இந்த ஊருக்காரன் கிடையாது, நாமக்கல் மாவட்டம். எதிர்த்து பேசுனாமா எனக்கு ஆணையை மட்டும் குறை சொல்லாத ஆணாதிக்கவாதி அப்படின்னு பேசுனான். ஆனால் நான் அபிராமி புருஷனா கொலை பண்ணா குழந்தைய தப்புன்னு ஒத்துக்கணுமா, சரின்னு ஒத்துக்கும். அது என்னிடம் இருந்தாலும் சரி, உங்களிடம் இருந்தாலும் சரி, தவறுனா தவறு தான். விமன் வந்து ஒரு போர்வையை போத்தி தப்பிச்சுக்கலாம்னு பாக்குறாங்களா சார்? விமனுங்கிற போர்வையை பொத்திக்கிறது, அதுதான் கேட்குறேன். பாவம் அப்படின்னு பாவம் விமனுங்கிற போர்வையை பொத்தி தப்பிச்சுக்கிறது. ஆம்பளையா தான் அடிக்க தான் செய்யறான். இன்னைக்கு கொலையா பண்ணி விடுவோம். இன்னொரு கேஸ் பாத்தீங்களா சார்? அதாவது அந்த குழந்தை வந்து அப்பா கூட தான் இருக்கு. இவங்க வந்து ஒரு மாதிரி ஸ்லீவ்லெஸ் நைட்டி போட்டுக்கிட்டு வராங்க. இவன் போய் வீடியோ எடுக்கிறான். ஆமா ஆமா. உள்ள இருந்து வெளியில வேணா, உள்ள ஆள்லாம் இருக்கு. கேட்டா அந்த பிள்ளை ஹாஸ்டலுங்குது அப்படின்னு. என்ன சார் இது? பட்டுக்கோட்டை தானே அது? எந்த ஊர் அது? பட்டுக்கோட்டை ஒருத்தராடு. ஸ்லீவ்லெஸ் நைட்டில கிளாமரா. ஆமா ஆமா, பட்டுக்கோட்டை ஒருத்தராடு தான். அவர் வந்து இவர் வந்து மெட்ராஸ்ல வண்டி ஓட்டு வந்திருக்காரு. அது வந்து ஒரு பியூட்டி பார்லர் வேலைக்கு போய் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படியே போய் அதை ஜேர்னி பண்ண ஆரம்பிச்சு ஒருத்தவங்க கூட. அங்கே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோட நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்ஸ்டாகிராம் மூலமா தான். அப்புறம் கைங்களும் அதை பிடிச்சிட்டாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு அவரை வெட்டி விட்டாரு. அந்த பொண்ணை வெட்டிட்டாரு. உயிரோட தான் சார் இருக்காங்க. உழைச்சிக்கிட்டாங்க. போலீஸும் அரெஸ்ட் பண்ணிட்டுச்சுன்னு வச்சுங்களேன். போலீஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணும், தண்டனை கிடைக்குமா? பட் நடந்த அஃபென்ஸ் என்ன செய்யறது? வெட்டினா வெட்டிடுது, கத்தி வெட்டிடுது, போலீஸ் பிடிக்க தான் செய்யும். நேற்று எந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக ஒரு திண்டிவனம் பிரிட்ஜு கீழே இந்த கேமராமேன் பஸ்லேருந்து இறக்கிறதுக்கு வந்தார். நான் அப்போ சொன்னேன், இந்த இடத்துல தான் 4-5 பேர் கஞ்சா குடிச்சிட்டு வந்தவரெல்லாம் வெட்டி விட்டாங்க. ஒரு 1.5 மாதம் இருக்கும். அப்போ அந்த இடத்துல போக்குள்ள எனக்கு அது பக்குங்குது. அப்போ யாருக்குமே எதுவுமே சேஃப்டி இல்லைங்கிற ஒரு பொருள் தானே வருது. அதனால நம்ம என்ன பாடம் நடத்திட்டு இருக்கோம்? கஞ்சா குடிக்கிறது பத்திரமாயிரு அப்படி பாடம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த லேடிஸ் என்ன பாடம் நடத்துறாங்கன்னா, கள்ளக்காதலிடம் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் பத்திரமாக இருங்கள், கணவன்மார்களே குழந்தைமார்களே பத்திரமா இருங்கள், மாமியார்மார்களே பத்திரமா இருங்கள், அம்மிக்கல் வந்து விடும், என்ன நேரம் விழ வைத்து விடுவோங்கிற மாதிரி இருக்கு. இது ரொம்ப ஒஸ்ட் பிஹேவியர்ஸ். இது இந்த கல்ச்சர் ஃபாரின்ல இல்லை. எந்த நாட்டில் இருக்கு சொல்லுங்க? இந்த மாதிரிலாம் வந்து தேர்ட் கிரேடா வந்து குழந்தைங்களை எல்லாம் கொலை பண்ண மாட்டாங்க ரொம்ப. ஆனால் எப்ஸ்டீனுக்கு என்ன சொல்றது? பால் போட்டா அடுத்த பால் புல்டாஸ் தான். எப்ஸ்டீனுக்கு என்ன சொல்றது? அது எனக்கு உண்மையா நோ கமெண்ட்ஸ் சார். அது நோ கமெண்ட்ஸ். அது என்னன்னே எனக்கே ஒன்றும் புரியல சார். நோ கமெண்ட்ஸ் தான் கரெக்டான பதிலும் கூட. ஆனால் எல்லா நாட்டிலையும் பெண்கள் வந்து ஆண்களை பழி வாங்குறதுக்கு என் கையை பிடிச்சிட்டாங்கிற பாயிண்ட் எடுக்கிறாங்க. பில் கிளின்டனுக்கு எடுத்தாங்க, அதை பில் கேட்ஸுக்கு எடுத்தாங்க, எல்லாருக்கும் எடுத்தாங்க. என்னை வந்து இல்லீகல் அஃபேருக்கும் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லி. சும்மா இது ஒன்று சொல்லிடுறது இல்லை. நம்ம நாட்டில் அதை வந்து ரொம்ப ஈஸியாக கோர்ட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு, சுப்ரீம் கோர்ட்டெலாம் நீ என்னன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதை பொழுதுனையும் பார்த்துட்டாங்க. எல்லார் மேலேயும் அவதூறு சொல்கிறாங்கம்மா, எல்லார் மேலேயும் அவதூறு சொல்கிறாங்க. பார்த்துச்சு, சரி ரைட், அவ்வளோதான விஷயம். கல் ஒல்ட்டு கேட்டிக்க. பெண்ணுக்கு இவ்வளோ சட்டத்திட்டம் இருக்குது, அதை வச்சு வேலை வாய்ப்பை தேடுவோம், அதுலேருந்து முன்னேறுவோன்னு இல்லை, லவ்விங் தான். ஃப்ரீடமை மிஸ்யூஸ் பண்றது சார். அதே மாதிரி கோர்ட்ல வந்து ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க, எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வச்சுக்கலாம், லிவிங்ல போகலாம், ஓகே அதெல்லாம் தேவையில்லை. இந்த கொலைன்ற ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்றதுக்கு ஆஸ் அ சீனியர் அட்வொகேட்டா என்ன சார் பண்ணலாம்? புரிதல் தான். நம்ம என்ன சொல்ல முடியும்? ரொம்ப லெசன் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பார்த்தாலே ஒரு 10 பேர் திருந்துவானான்னு தெரியல எனக்கு. புரிதல் தான். நீ எப்படி கொலை பண்ணாலும் மாட்டிக்குவேன். ஏன் சார், இப்போ எனக்கு ஒரு டவுட். இப்போ 5 அறிவு உள்ள மிருகமே வந்து தன்னோட குட்டிகளை பத்திரமா பாத்துக்குது இல்லையா? ஏன் சார் அந்த ஒரு கேரும் அந்த ஒரு இதுவும் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஒரு விமனுக்கு இப்போ இல்லை? அதாவது எனக்கு தெரிஞ்சு 2000 வருஷம்னு சொல்றாங்க திருக்குறளை. 2000 வருஷம் தான் இருக்க வாய்ப்பு இல்லை, ஒரு 10,000 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கணும், தொல்காப்பியத்தோடு இருக்கணும். அதெல்லாம் திருவள்ளுவன் எல்லாத்தையும் எழுதுனா, விலை மாதரை பற்றி எழுதுனா, ப்ராஸ்டியூட்டை பற்றி எழுதுனா, எல்லாம் எழுத, கல்லுண்ணாமை பற்றி எழுதுனா. ஆனால் ஒரே ஒரு திருக்குறள் கூட ரேப்பை பற்றி எழுதவே இல்லை. அப்போ அந்த ரேப்பே இல்லை அந்த காலகட்டத்தில். நிஜமாலுமே இல்லை, இருந்துதான் எழுதியிருப்பான்ல, இல்லை எழுதவே இல்லையே. விலை மாதர் இருந்திருக்காங்க, பரத்தேர்னு சொல்கிறான். அதுதான்
பிணத்தை கட்டி பிடிச்சிட்டு படுத்துறதுக்கு சமண்டா அப்படின்னு சொல்றான். அப்ப மெக்ரோஃபாலிக் இருந்திருக்காங்க, பிணத்தோட உடலுறவு கொண்டிருக்காங்க. ஆனா ரேப் இல்லை, பரவாயில்லையா சார்? கல்லுன்னு அவ்வளோ பெரிய ஆன்ற பெரிய பெரிய தமிழ் சமுதாயம் அப்படி இருந்திருக்கு ஒரு இடத்துல. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே. இப்ப பசுமாடு இருக்கா, அது என்ன செய்யணும், கண்ணுட்டி காளை கண்ணுட்டி இருக்கா, அது சும்மா தாய் மேலே டைம் பாஸுக்கு ஏறி விழுவும், அது விளையாட்டு தான் அது. ஆனால் அதே மாடு காளையான பிறகு தன் தாயோட உடலுறவு கொள்ளாது. இது எல்லா அனிமலுக்கும் இதுதான், யானைக்கு இதுதான், பூனைக்கு இதுதான், அந்த டாக்ஸ் தான் உடலுறவு கொள்ளாது. அதுதான் அதோடைய பெரிய சயின்ஸ், பெரிய சயின்ஸ். அது தெரியுமா, அதோட சென்ஸ் இருக்கு, தான் புள்ளதான் சென்ஸ் இருக்கு. இப்போ எங்கள் வீட்டில் பூனை இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூனை. அந்த குட்டிக்கு குட்டி போட்டுருச்சு. அந்த பாட்டி இருக்காங்களா, பாட்டி, அதாவது தாய் குழந்தை, அது குழந்தை பொண்ணு. பாட்டிக்கு புள்ள பிறந்துச்சு, குட்டி போட்டுருச்சு. அந்த பெண்ணுடைய குழந்தை இருக்குல்ல, அது பாட்டிக்கிட்ட பால் விட்டுது. அது ரொம்ப வியப்பா நான் பார்த்தேன். எவ்வளோ சென்ஸ். பேத்தி வந்து பால் கொடுக்குது. அந்த குழந்தைய வந்து அந்த பால் குடிக்கல கொஞ்சம் கடிச்சு கூட வலிக்க, அதை அப்படியே பொறுத்துக்குது. அந்த பெயினை வந்து அந்த பூனை குட்டி பொறுத்துக்குது. ஒவ்வொன்று உழுந்து கடிக்கலை. என்ன ஒரு இது பாருங்க. ஆமாம், அந்த அந்த உணவு வந்து பிஸ்கெட்லாம் போட்ட பிறகு அந்த பாட்டியை தான் கவனிப்பேன். பொண்ணு சாப்பிட்டாலான்னு பார்க்குது. பொண்ணு குழந்தையெல்லாம் சாப்பிட்ட பிறகுதான் இந்த பாட்டி போய் சாப்பிடுது. எவ்வளோ அறிவு, எவ்வளோ நாலேஜ் வேணுதுக்கு. குருவி இப்படி தான் வாழுது. தூக்கணாங்குருவி கூட ஒரு கூட்டில் தான் வாழ்கிறதுக்கு, ஒரு கூட்டில் குழந்தைங்க வாழ்கிறதுக்கு, கணவன் மனைவி இருக்க ஒரு பெட்ரூமு, குழந்தைங்க இருக்க ஒரு பெட்ரூமு. எவ்வளோ ஒரு அறிவாக இருந்த சமுதாயம். அந்த குழந்தைங்க பயப்படாமல் இருக்க கொஞ்சோண்டு சேர்த்தலேருந்து வச்சு ஒரு மின்மினி பிப்பை கூட ஒட்டி விட்டுறது. நைட்டில் குழந்தைங்க பயந்துக்குமா. அந்த தூக்கணாங்குருவி கூட்டில் ஒரு பாம்பு உள்ளே போனால் கூட அந்த குட்டியை பிடிக்க முடியாது. அந்த கூட்டோட வடிவமைப்பு அப்படி, ஆர்கிடெக்ட், அப்படி ஒரு ஆர்கிடெக்ட். தூக்கணாங்குருவி கட்டுதுன்னா புயலில் உழாத மரத்தில் மட்டும் தான் கட்டும். அந்த ஆண்டு சைக்ளோன் வந்து அந்த மரம் உழாது, அந்த கிளை உழாது. அதில் தான் தூக்கணாங்குருவி சென்சிங் இருக்கு. அப்ப மனிதனுக்கு அந்த அறிவு இல்லையே. ஏன் சார், அப்ப செக்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்தை இப்ப பிடிக்குதா சார்? இல்ல, செக்ஸே இவனுக்கு என்னன்னே தெரியல. இவனுக்கு அதுதான் ஒண்ணுமே புரியல. செக்ஸ்னா அவனுக்கு என்னன்னு தெரியல. செக்ஸுக்காக போயிட்டு ஒரு குழந்தைய கொலை பண்றாங்க அப்படின்னா அது ரொம்ப கேவலமா இருக்கு சார். முட்டாள்தனமான, ரொம்ப மிருகத்தனமான செயல் அது. அப்படி இருக்கல. ஏன்னா இப்போ எந்த புலியும் புலியை கொல்லலை, எந்த சிங்கமும் சிங்கத்தை கொல்லலை, எந்த யானையும் யானையை கொல்லலை. அப்போ அதுக்கு அவ்வளோ சென்ஸ் இருக்கு. எங்கள் வயநாடுல வந்து பாட்டியும் பேத்தியும் மாட்டிக்கிறாங்க. புயல் கண்ணாப்புன்னு அடி தூக்கி எல்லைஞ்சிச்சு வயநாடு நிலச்சரிவில். நைட்டு மழை ஊத்துன்னு ஊற்றுது, ஒரு காட்டு யானை வருது. அந்த குழந்தை போட்டுட்டு அந்த பாட்டி அப்படியே கும்பிட்டு விழுது. விடிய விடிய அந்த யானை நகரவில்லை. அந்த யானையின் உடலில் கீழே அந்த பாட்டியும் குழந்தையும் இருக்காங்க, மழை படாமல் இருக்கட்டும்னு. அந்த யானை அங்கிட்டு போகிறதுக்கு விலங்கியலாளர்கள் பிற்பாடு பேசினாங்க. போயிட்டா வேற காட்டு யானை வந்து இதை அட்டாக் பண்ணணும்னு பாதுகாத்துருக்குன்னு. நல்லா விடிஞ்சு பொழுது புலந்தோடனே அது பாட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு. அப்போ அதுக்கு சென்ஸ் இல்லையா? காட்டு யானை மிரிச்சு தானே இருக்கணும். ஏன் மிரிக்கல? அது இவங்க ஏதோ வணங்குறாங்கன்னு தெரியுது. இல்ல நிராயுத பண்ணி நிக்கிறாங்க. அந்த புரிதல் இருக்குதானே. அது எப்படி சார் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்? அதுதான் மிருகம், அதுதான் மனிதத்தன்மை அதுகிட்ட இருக்கு, மனுஷங்கிட்ட இல்ல. இல்ல மனுஷங்கிட்ட அறவே இல்லையே. இவன் தந்தத்துக்காக யானையை கொல்றானே, இவன் தான். இவன்கிட்ட என்ன தன்மை இருக்கு? தந்தத்துக்காக யானை கொல்லாமா? பல்லுயிர் காடு எல்லாம் நம்ம இந்தியாவில் பல்லுயிர் காடு இருக்கு. இயற்கை விட்டு மனிதன் வெகு தூரம் விலகி விட்டான். இவன் திங்கிற நுண்ணுறுப்பட்ட கலர் ஊட்டப்பட்ட செறிவூட்டப்பட்ட உணவுகளை திங்கிறான். குணாதிசயம் மாறுகிறது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.